கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே 10 வயது சிறுமி ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயசுராஜ். ஜெயசுராஜ், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு எப்பொழுது நடைபெற்றது? விரிவான தகவல்கள் என்ன? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள தாவக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கிருஷ்ணன். இவருடைய மகள் திவ்யஸ்ரீ. இந்த மாணவி 10 வயசு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளியில 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா திவ்யஸ்ரீ வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய கழிவறை அருகே காலை கடன்களை கழிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அந்த கழிவறை அருகே மின் ஒயரை தொட்டிருக்காரு. அப்போ அதுல மின்சாரம் லீக் ஆகி பாய்ந்து இருக்கிறது. அது அந்த மாணவியினுடைய உடலின் மீது பட்டு அவர் துடிதுடித்த சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனை அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதே போல அந்த சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணை செய்து பார்த்ததில் அந்த பகுதியில அந்த கிருஷ்ணன் விவசாயி இவருடைய அந்த மாணவியினுடைய அப்பா காட்டு யானைகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பகுதியில மின் ஒயரை அமைச்சிருந்திருக்காரு. அந்த மின் ஒயர்ல தான் மின்சாரம் மின் கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனை அறியாமல் மாணவி அந்த மின் ஒயரை தொட்டதனால் இந்த விபரீதம் நடந்துள்ளது. இதனை தொடர்ந்து போலீசார் மாணவியின் உடலை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவரக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகிறது. அதனை தடுப்பதற்காக காட்டு யானைகள் கிராம பகுதிகளுக்கு வராமல் தடுப்பதற்காகவே அந்த பகுதியில் மின்சார கம்பிகள் ஒயர் அமைத்திருந்தது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நன்றி ஜெயசுராஜ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.